அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எதிர்விசை சேனலில் அரசு பொதுத் தேர்வில் அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய வினாக்களை ஒவ்வொரு பகுதியாக பார்த்து வருகிறோம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய வீடியோவுக்கு செல்லலாம். இன்றைய வீடியோவில் விதிகளை பற்றியும் விளைவுகளை சார்ந்த கேள்விகளையும் மற்றும் இணைவு சார்ந்த கேள்விகளையும் காண இருக்கிறோம். அதில் முதலாவது கேள்வியாக நிலைம விதியை கூறுக. இரண்டாவது கேள்வி நியூட்டனின் முதல் விதியை கூறுக. மூன்றாவது கேள்வி நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியை கூறுக. இதில் 3 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அல்லது நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி அல்லது விசையின் விதி என்று கூட அழைக்கலாம். இந்த கேள்வி 3 முறை கேட்கப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதியை கூறுக. ஐந்தாவது கேள்வி நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை கூறுக. ஆறாவது கேள்வி நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதியை கூறுக. இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஒளி விலகலின் முதல் விதியை கூறுக. ஒளி விலகலின் இரண்டாம் விதியை கூறுக. அந்த இரண்டாம் விதிக்கு மற்றொரு பெயர் ஸ்னெல் விதியை கூறுக. இது ஒரு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது ஒரு முறை. அடுத்தது 9வது கேள்வி ராலே சிதறல் விதியை கூறுக. இதுவும் அரசு பொதுத் தேர்வில் ஒரு முறை கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 10வது கேள்வி பாயில் விதியை கூறுக. இது 2 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 11வது கேள்வி சார்லஸ் விதி அல்லது பரும விதியை கூறுக. 12வது கேள்வி அவகேட்ரோ விதியை கூறுக. இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. மற்றும் அவகேட்ரா விதியினுடைய பயன்பாடுகளையும் 2 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்தது 13வது கேள்வி ஓம் விதியை கூறுக. 14வது கேள்வி ஜூல் வெப்ப விதியை கூறுக. ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. 15வது கேள்வி எதிரொலிப்பு விதிகளை கூறுக. 16வது கேள்வி கதிரியக்க இடம்பெயர்வு விதி அல்லது சாடி மற்றும் பஜன்ஸின் இடப்பெயர்வு விதியை கூறுக. 17வது கேள்வி நவீன ஆவர்த்தன விதியை கூறுக. 18வது கேள்வி ஹென்ரியின் விதியை கூறுக. புத்தகத்தின் உள்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு வினா பக்கம் எண் 126 உள்ளது. ஹென்ரியின் விதியை கூறுக என்ற கேள்வியானது. 19வது கேள்வி சார்காப் விதியை கூறுக. இதுவும் புத்தகத்தின் உள்பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய ஒரு வினா பக்கம் எண் 266 உள்ளது. அடுத்தது விளைவு சார்ந்த கொஸ்டின்கள் கேட்கப்படுகிறது. அதில் முதலாவது கேள்வி டாப்ளர் விளைவு என்றால் என்ன கூட கேட்கலாம். அல்லது டாப்ளர் விளைவு நடைபெறாத 2 சூழல்களை கூறுக அப்படின்னு கேட்கலாம். இப்ப டாப்ளர் விளைவு முக்கியமான ஒரு கேள்வி. இரண்டாவதாக ரிச்மான் லாங் விளைவு என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். விளைவு சார்ந்த 2 கேள்விகள். அடுத்ததாக இணைவு சார்ந்த 3 கேள்விகள். அணுக்கரு இணைவு இது ஒரு முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்தது மூவிணைவு என்ற கேள்வியானது 3 முறை அரசு பொதுத் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கூட்டிணைவு. இந்த 3 கேள்வியிலும் கண்டிப்பாக ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதுவரை நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.